தாய்நாடு தாய்மொழி என்று பெண்மையை உயர்த்தி கொண்டிருக்கிற இந்த தேசத்தில் பிறந்த உங்கள் எல்லோரையும் வணங்கி தொடங்குகிறேன். நான் கதவுகளுக்கு பின்னால் நின்று பதில் சொல்ல வேண்டியவள். என்னால் சட்டென்று வெளியே வந்து யாருடனும் சிரித்து பேசிவிட முடியாது. நான் என்னுடைய கழுத்தில் அணிந்திருக்கிற ஆபரணங்களினுடைய எடையால் ஒரு அங்குலம் உயரம் குறைந்திருக்க கூடும். என் விரலில் வைக்கிற மை அழியுமா அழியாதா என்கிற எண்ணத்திலேயே என்னுடைய அரசியல் அறிவு அஸ்தனமாகிவிருக்கும். ஆனால் இதில் எல்லாம் இருந்து என்னை காப்பாற்றி இந்த மண்ணில் எனக்கான விடுதலையை பெற்றுக் கொடுத்த உங்கள் எல்லோருக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஆனால் இன்னமும் கூட இந்த மண்ணில் பேரண்டம் நடுங்குகிற மாதிரியான சில செயல்கள் நடந்து கொண்டுதானே இருக்கிறது. பெண்மை துகிலறிந்தால் பேரண்டம் நடுங்காதோ என்று மகாபாரதத்தில் அற்புதமான ஒரு வரி வரும். பெண்மை துகிலறிந்தால் பேரண்டம் நடுங்காதோ. பேரண்டம் இன்றைக்கு நடுங்குகிற மாதிரி நம் நாட்டிலேயே ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது. தன்னுடைய வயதை ஒத்த மற்றவர்கள் எல்லோரையும் விட தனக்கு மார்பகத்தின் அளவு அதிகமாக இருக்கிற ஒரு பெண் ஆதங்கப்பட்டு ஒரு கவிதை எழுதினாள். இறைவா, என் மார்பகத்தின் மீது பார்வை வீசுகிற அத்தனை பேரின் கண்களும் குருடாகட்டும் என்கிற வரத்தை கொடு என்று கேட்டார். பேருந்து நிறுத்தத்தில் சிறப்பு வகுப்பில் குருடர்களின் எண்ணிக்கை கூடி போனது. எதேச்சையாய் அப்பாவின் நண்பர் நலம் விசாரித்தார். அப்பாவின் நண்பரின் கண்களும் குருடாகி போனது. வெளியில் சொல்ல முடியாத சில உறவுகளின் பெயர்களும் இதில் அடங்கி இருக்கிறது என்று அந்த கவிதை ஆதங்கத்தோடு நிறைவு பெறுகிறது. ஒரு பெண்ணை உடல் சார்ந்த ஒரு பொருளாகவே இந்த சமூகம் பார்த்து கொண்டிருக்கிறது. அதனால் வந்த விளைவுதான் இன்றைக்கு நம் நாட்டில் ஒரு ஆகப்பெரிய அவலம் நடந்தேறி இருக்கிறது. அந்த சம்பவத்திற்கு பணியாய் 4 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு குற்றவாளிகளாக இந்த நீதிமன்றத்தின் முன்னால் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். நான் சொல்லுகிறேன், அங்கே வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த அத்தனை பேரும் குற்றவாளிகள் தான். தீ வெறுமனே எரியாது, காற்று சேர்ந்தால்தான் நெருப்பே எரி என்கிற போது வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த அத்தனை பேரும் குற்றவாளிகள் தான். பேரண்டம் நடுங்கி இருக்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு இந்த சமூகத்தில் நேதாஜியையும் சுவாமி விவேகானந்தரையும் பேசிக் கொண்டிருக்கிறவர்கள் எங்கே போய் ஒளிந்து கொண்டிருக்கிறார்கள் என்றுதான் நான் தேடிக்கொண்டிருக்கிறேன். நேதாஜி, என்னுடைய படையில் சேர வருகிறவர்களே, உங்கள் வீட்டு பெண்களை நீங்கள் மதிப்போடும் மரியாதையோடும் நடத்தினால் மட்டும்தான் என் படையில் உங்களுக்கு இடம் என்று சொல்லி ஒரு கட்டளையே விதித்ததாக ஒரு செய்தி இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு இந்த நாட்டில் பெண்களின் நிலை என்னவாக இருக்கிறது? மல்யுத்த பயிற்சியே பெற்றாலும் மானம் காக்கும் பயிற்சியில் தோல்வி அடைந்த பெண்களாகத்தானே இன்றைக்கு பெண் சமுதாயம் இருந்து கொண்டிருக்கிறது. மானபங்கப்படுத்தப்பட்டதாய் காவல் நிலையத்திற்கு வழக்கு பதிவு செய்ய ஒரு பெண் போனால் உள்ளே இருந்து ஒரு பெண் காவல்துறை அதிகாரி வேகமாக அழுது கொண்டே ஓடி வந்தால் உயர் அதிகாரி எனக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்தான் என்று. இந்த சமூகத்தில் இப்படிப்பட்ட ஒரு சூழல் தொடர்ந்து நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. பெண்மை வெல்கவென்று கூத்திடுவோமடா என்று பாரதி சொன்னானே, அந்த பெண்மை வெல்வதற்கு இந்த சமூகத்தில் ஒரே ஒரு மருந்தை மட்டும் நான் தந்துவிட்டு போகிறேன். பிரசவத்தின் போது ஒவ்வொரு பெண்ணும் படுகிற வலியை அந்த பெண்ணினுடைய கணவன் பார்ப்பதற்கு ஒரு சட்டம் போடுங்கள். பிரசவத்தின் போது கணவன் பிரசவரையின் உள்ளே இருக்க வேண்டும் என்கிற ஒரு சட்டத்தை மட்டும் போடுங்கள். இந்த நாட்டில் பெண்ணுக்கு எதிரான அநீதிகள் கொஞ்சம் கொஞ்சமாய் குறையும். நன்றி, வணக்கம். மிகச்சிறப்பா பேசியிருந்தீங்க. நடுவர்களுடைய கருத்துக்களை கேட்டலாம். முதல்ல பர்வீன் அக்கா. இன்றைக்கு நீங்க பாலியல் வன்முறைக்கு உட்படுத்தப்படும் பெண்களை குறித்து பேசினீர்கள். எப்பொழுதுமே நான் யோசிக்கிறது உண்டு, ஒரு பெண்ணினுடைய மொழி ஒரு ஆணுக்கு புரியவே புரியாதா? எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும் விடுதலையை பற்றி பேசுகிறார்கள், அவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று பேசுகிறார்களே தவிர ஒரு கவிதையினுடைய ஆத்மாவை எப்படி எல்லோராலும் புரிந்து கொள்ள முடியாதோ, ஒரு கதை கர்த்தாவினுடைய அந்த ஆன்மாவை யாராலும் அவ்வளவு சீக்கிரமாக, அந்த உயிரை யாரும் சீக்கிரமாக தொட்டுவிட முடியாதோ, அப்படி ஒரு குழந்தையையும் ஒரு பெண்ணையும் முழுமையாக நாம் புரிந்து கொள்வதே இல்லை. ஆனால் நீங்கள் ஏதோ அந்த வலியை சொல்லுவதற்கு அந்த முயற்சி செய்து அதில் வெற்றி பெற்றிருக்கிறீர்கள். நீங்கள் பேசிக்கொண்டிருந்த பொழுது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஒரு பெண்ணினுடைய வலியை இப்படித்தான் சொல்ல முடியும். ஒரு ஆண் 100 விழுக்காடு சொல்கிறான்னா அதை இப்படித்தான் சொல்ல முடியும் அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் உங்களுடைய அந்த தலைப்பை நோக்கி உங்களுடைய கருத்தை நீங்கள் நகர்த்தி இருக்கிறீர்கள். சமீபத்தில் நான் படித்த ஒரு ஆப்பிரிக்க கவிதை, காவல் நிலையத்திற்குள் பாலியல் வன்முறை நிகழ்த்தப்பட்ட ஒரு பெண் எழுதியதாக அந்த கருப்பு கவிதை இருக்கிறது. டிசோசாவுக்கு என்று ஆரம்பிக்கிற அந்த கவிதையில் ஒரு 4 வரியை மட்டும் சொல்கிறேன். இதுவரைக்கும் யாரும் என்னை அடித்ததில்லை, நீங்கள் என்னை அடித்தீர்கள். இதற்கு மேலும் முகம் சிவக்க முடியாதபடிக்கு
நான் இரத்தத்தில் மூழ்கி இருக்கிறேன். ஒருவர் மாற்றி ஒருவர் அறைக்குள்ளே நுழைந்து கொண்டே இருக்கிறீர்கள். அது எப்படி? உங்கள் காவல்துறையில் இருக்கக்கூடிய எல்லோரும் ஒரே போல் இருக்கிறீர்கள், ஒரே இரத்தத்தின் இரு துளிகளைப் போல. இப்பொழுதெல்லாம் பாலியல் வன்முறைக்கு நான் உட்படுத்தப்படும் பொழுதெல்லாம் எனக்கு சிரிக்கத்தான் தோன்றுகிறது. எனக்கு சிரிக்கத்தான் தோன்றுகிறது என்று அவள் சொன்னாள் இல்லையா, அந்த நேரத்தில் இந்த பிரபஞ்சம் நடுங்கியது, இந்த பேரண்டம் நடுங்கியது. அந்த நடுக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய அந்த வலியை முடிந்த அளவிற்கு உங்களுடைய பேச்சிலே நீங்கள் கொண்டு வந்தீர்கள். வாழ்த்துக்கள். இந்த பக்கம் அன்பு அக்கா சல்மா அவர்கள். எதுக்காக பேரண்டம் நடுங்கணும்? முதல்ல அந்த ஒரு வார்த்தையை நமக்கு கேள்வியாக வச்சோன்னா, உலகம் முழுக்க எங்கெல்லாம் போர் நடக்குதோ, எங்கெல்லாம் வன்முறைகள் துவங்குதோ, எங்கெல்லாம் அழிவுகள் துவக்கப்படுதோ, அங்கே பெண்கள் தான் முதல் வேட்டைக்காடாக மாறுகிறார். பெண்களை உடல் தான் முதல்ல சீரழிக்கப்படுது. பெண்ணுடைய உடலை தான் முதல்ல கை வைப்பாங்க. ஏன்னா அது வெற்றிக்குள் ஆண் தான் வெற்றி பெறக்கூடிய இடமாக பெண்ணுடைய உடலை நினைக்கிறான். ஒரு பெண் அவளுடைய உரிமை மீறப்படும் பொழுது, அவளுடைய உடல் சூறையாடப்படும் பொழுது, நிச்சயமாக அதற்கு ஈக்குவலாக நான் எதையுமே சொல்ல மாட்டேன். பேரண்டம் நடுங்கத்தான் செய்யும். நடுங்கலைன்னா நிச்சயமாக அது பேரண்டம் கிடையாது. இன்றைக்கும் 21ஆம் நூற்றாண்டுன்னு சொல்கிறோம். இன்றைக்கும் இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. அப்படிங்கிறப்போ இது உங்களை போன்ற இளைஞர்கள், ஆண்கள் அத்தனை பேருடைய சிந்தனையிலும் இது போன்ற ஒரு மாற்று கருத்து உருவாச்சுன்னா, பெண் கொண்டாடப்பட வேண்டியவள், பெண் மதிக்கப்பட வேண்டியவள் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை இன்னைக்கு உருவாக்குறது தான் அவசியம் நான் நினைக்கிறேன். நிச்சயமாக பேரண்டம் நடுங்க தான் செய்யும். அதற்கு மாற்று கருத்தே கிடையாது. இதுதான் முக்கியமான பிரச்சனை நான் பார்க்குறேன். ஆனா எப்பயுமே நீங்க பெண்கள் பற்றி அதிகமா கருத்துக்களை முன்வைக்கிறதுக்கான காரணம் என்ன ராகவேந்திரன்? எங்க வீட்டில் என்னை சுற்றி எல்லாமே பெண்கள் தான். எனக்கு 3 அக்கா, நான் கடைசி. எங்கள் அம்மா, எங்கள் அப்பா காலையில் போனால் இரவு தான், நான் தூங்கினதுக்கப்புறம் தான் வருவார். என்னை வளர்த்தது, என்னை படிக்க வச்சது, எனக்கு சொல்லி கொடுத்தது எல்லாமே என்னுடைய அக்காக்கள் தான். எங்கள் அம்மாவுக்கு நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போதே உடல்நிலை சரியில்லாமல் இருந்தது. அதோட வேலைக்கு போய் எங்கள் குடும்பத்துடைய பாரத்துக்கு அவங்களும் ஒத்துழைச்சாங்க. எங்கள் அம்மாவுக்கு நான் எதுவுமே செஞ்சதில்லை. 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி எங்கள் அம்மா தவறிட்டாங்க. எங்கள் அம்மாவுக்கு நான் எதுவுமே செஞ்சதில்லை. இந்த மேடையில் எங்கள் அம்மாவுக்காக பேசணும்னு தான் சமையல் அறைங்கிற தலைப்பில் பேசுகிறேன்.